வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமாய் வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். நான் இப்படியாக தியானித்துக் கொண்டிருந்தேன், ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எப்பொழுதுமே எனக்கு ஒரு பழக்கம், ஆண்டவரிடத்திலிருந்து வராமல் அந்த செய்தியை கொடுப்பதிலே எனக்கு அவ்வளவாக விருப்பமில்லை. எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் அந்த பெற்றுக்கொண்டு அதை நாம் கொடுக்கும் பொழுது அதுக்குரிய வல்லமை அதிகமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக எங்களுக்கு இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து கொடுத்தார். அதையே நாம் கொஞ்சமாக தியானிப்போம். வாக்குத்தத்தத்தை அல்லாமல் சில காரியங்களை இங்கே நாம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதனோடு இணைத்து சில காரியங்களையும் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள் என்றதான ஒரு வார்த்தையை ரேமாவாக இந்த வேளையில இந்த நேரத்தில் ஆன் ஸ்பாட் ஆண்டர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. இப்போ இவர்கள் ப்ராமிஸ் லேண்ட், அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். மோசேயோடு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்தார். மோசேயோடு யோசுவா ஒட்டி கொண்டிருந்தார். மோசே இருக்கிற வரைக்கும் யோசுவா ஒரு பெரிய ஆளாக தெரியவில்லை. மோசேயோடு ஆண்டவர் முகமுகமாய் இடைப்பட்டார். ஆனா யோசுவாவுக்கு என்ன வேலை தெரியுமா? மோசே மலை மேல ஏறி போகும் பொழுது அவன் கீழே இருந்து காத்திருக்க வேண்டும். அது அவனுடைய வேலையா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சிலருக்கு வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு இடைப்பட்டு சொல்லுகிற காரியம், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சீசன்ஸ் இருக்கிறது. சில காரியங்கள் மலை மேல ஏறி போகிற நாட்கள் வரும், சில நாட்களில கீழே காத்திருக்கிற நாட்கள் இருக்கும். ஒருவேளை நீங்கள் மோசேயுடைய காலத்துல தவற விட்டு இருக்கலாம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைத்தது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நான் இழந்து போனேன். I was not able to do this. இந்த காரியங்களை நான் இழந்து போனேனே, இந்த காரியங்களை நான் செய்யாமல் போய்விட்டேனே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேனே என்று ஒரு சிலர் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இங்கே ஆவியானவர் எனக்கும் உனக்கும் சேர்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். யோசுவாவுக்கு அந்த அவனுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். சில வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில தேடி வரும், சிலதை நாம் தேடி போக வேண்டும். ஆனா யோசுவாவுடைய வாழ்க்கையில நான் அதிகமாய் நாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அவன் என்ன செய்தான் என்றால், தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நன்றாய் பயன்படுத்தி கொண்டான். வேதத்துல பலரை எப்படி நாம் பார்க்க முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில கூட தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவன் காத்து கொண்டதினாலே அதன் நிமித்தமாக அவன் கர்த்தர் வைத்த சித்தத்தை அவன் வாழ்க்கையில நிறைவேற்ற முடிந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சில பேருக்கு நான் சொல்றேன், வாய்ப்பை தவறி போனது, அந்த வாய்ப்பை நான் நிறைவேற்றாமல் போய்விடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன். இல்லை என்றால் அந்த வாய்ப்பு ரொம்ப காலங்கள் மாறி ஆகிவிட்டது என்றாலும் இன்றைக்கு இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த வாய்ப்பு மறுபடியும் யோசுவாவே தேடி வந்தது. மோசேக்கு ஒரு வாய்ப்பு உண்டானால் யோசுவாவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்புகள் தவறிவிட்டவர்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை யோசுவாவை போல மறுபடியும் நான் எழுப்புவேன். அந்த சீசன் வேற, இந்த சீசன் வேற. 2024ல நடந்த சில காரியங்கள் வேற. 2025ல அருமையான இந்த ஊழியத்தையும் கர்த்தர் சொல்கிறார், you are stepping into a new season. Joshua was stepping into a new season. என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நியூ சீசன் சொல்லலாமா? நியூ சீசன். ஆமென்.
நியூ சீசன். அன்மியூட் பண்ணி கூட சொல்லுங்க, பரவாயில்ல. சில ரேமா வார்த்தைகள் எல்லாம் நம் வாயில புறப்பட்டு வரும் பொழுது அது நம்ம வாழ்க்கைக்கு என்னவாய் மாறுகிறது? ரேமாவாய் மாறுகிறது. இந்த ஊழியத்துக்கு இது நியூ சீசன். இது யோசுவாவின் காலம். இது யோசுவாவின் காலம். மோசேயின் வல்லமை உள்ளது, ஆனால் பிராமிஸ் லேண்டை கண்டடைந்தது, பிராமிஸ் லேண்டுக்குள்ள கால் வைத்தது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, நிறைவேறியது யோசுவாவின் காலத்தில். நீங்க பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற சீசன் இது என்று ப்ராஃபெட்டிக்கலா என்று ஆவியானவர் எனக்கும் நமக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். This is a season of prophetical fulfillment. மோசேக்கு வாக்குத்தத்தம் வந்தது, ஆனால் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவன் காணாமல் போனான். பெரிய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. ஆனால் யோசுவாவை கர்த்தர் தயாரிப்படுத்திக் கொண்டே இருந்தார். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். இத்தனை நாட்கள் அந்த வாய்ப்புகள் வந்த சில காரியங்கள், எதிர்ப்புகள் கூட அதிலே சேர்ந்திருக்கிறது. சிலர்கள் நினைக்கிறோம், ஏன் இந்த எதிர்ப்பு வருகிறது? நான் சொல்லட்டுமா, சில காரியங்களில சில எதிர்ப்புகளை தேவன் நமக்கு அனுமதிப்பார் என்று சொன்னால், சில எதிர்ப்புகள் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், என்னை பார்த்து கொண்டிருக்கிற சிலருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில பல எதிர்ப்புகளை நீ சந்தித்தாய். ஐயோ, நான் ஊழியம் செய்யதானே நினைத்தேன், நான் வேற என்ன நினைத்தேன், ஆண்டவருக்காக வாழணும் தானே நினைக்கிறேன், ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும் என்பதை விட எனக்கு வேற ஆசை இல்லையே, ஆனாலும் ஏன் எனக்கு இது இவ்வளவு எதிர்ப்பு? இது அனுமதிக்கப்பட்ட எதிர்ப்பு என்று தேவாவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது அனுமதிக்கப்பட்ட எதிர்ப்பு. மோசேயோட வாழ்க்கையில கூட சில எதிர்ப்புகள் வந்தது. அந்த எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் மோசேயோட அழைப்பு வெளிப்பட்டது. சில நேரங்களில் எதிர்ப்புகள் வராமல் அழைப்புகள் வெளிப்படுவதில்லை. அழைப்பு வெளிப்படும் என்றால் எனக்கும் சரி, இங்க நம்ம என்னை பார்த்து கொண்டிருக்கிறதான யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், எதிர்ப்புக்கு பிறகு வருகிறது தான் அழைப்பின் பிரகாசம். என் ஆண்டவரே எதிர்ப்பு என்று. அதனாலதான் என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், என் ஊழியத்தின் பாதையில நான் கற்றுக்கொண்டதான ஒரு விஷயம், எதிர்ப்புகள் வரும் பொழுது ஏன் ஆண்டவரே என்று கேட்பதில்லை. சில நேரங்கள்ல அதை மாற்றுங்க என்று கூட சொல்வதில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், யாருடைய வாழ்க்கையில எல்லாம் எதிர்ப்புகள் வந்ததோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் அவர்களுடைய அழைப்புகள் பலப்பட்டு கொண்டிருந்தது. அவர்களை எதிர்த்தவர்கள் வெட்கப்பட்டத்தக்கதாய் கர்த்தர் அந்த எதிர்ப்பின் நிமித்தமாகவே கர்த்தர் மாற்றி போட்டார். இந்த சீசன்ல கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ எதிர்ப்புகளை சந்தித்த தேவ பிள்ளை, பல எதிர்ப்புகள் மத்தியிலும் நீ நிலைத்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு, உன் மேல இருக்கிற அபிஷேகம். யோசுவாவே, உன் மேல நான் வைத்திருக்கிற அபிஷேகம். என் அபிஷேகத்தை ஒருவரும் தொட முடியாது. சிலர்களை நம்ம தொட முடிகிறது, ஆனா நம்ம அபிஷேகத்தை தொட முடியல. ஆமென் சொல்லிவிடலாமா? ஆமென் சொல்லிவிடலாமா? சிலர்களை நம்மளை தொடுகிறார்கள், நம்ம பேசுகிறார்கள், நம்மளை கொஞ்சம் அப்படி இப்படி அசைக்க பார்க்கிறார்கள், ஆனால் அவர்களால் தொட முடியாமல் போகிற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். ஆமென். இந்த அபிஷேகத்தை தொட முடியாது. யோசுவாவுடைய அபிஷேகத்தை யாரும் தொட முடியவில்லை, மோசேயுடைய அபிஷேகத்தையும் யாரும் தொட முடியவில்லை. தொட முடியல. ஆச்சரியமாக இருக்கிற சில நேரங்கள் இருக்கு. எத்தனை முறை, எத்தனை பேர், எத்தனை காரியங்களை பேசிருக்க கூடும். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இதை அனுமதி. ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இதை அனுமதி. ஏன் அனுமதிக்க வேண்டாம்? ஏன்னா ஆண்டவர் அனுமதிப்பது அவ்வளவு லேசாக இல்லையா ஆண்டவர? ஆரோனும் மிரியமும் எழுந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களே மோசேக்கு எதிராக எழுப்பினார்கள். இந்த ரெஃபிடம் என்கிறதான அந்த பள்ளத்தாக்கில பலத்த கூட்டம் அவனுக்கு விரோதமாக எழுப்பினது. அவனை கொல்ல பார்த்தார்கள். என்ன நடந்தது? அந்த இடத்துல கண்மலையை தேவன் அவனுக்காக திறந்தார். கண்மலைகள் திறக்கப்படுகிற நேரம் எப்பொழுது தெரியுமா? ஜனங்களே எழும்பி நிற்கும் பொழுதுதான். நம்மளுக்கு எதிர்ப்புகள் அனுமதிக்கப்பட்டது ஒரு பொழுதும் நம்மளை அழிக்காது. ஆமென். அனுமதிக்கப்பட்டது அழிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நான் பாருங்க, எதுமே ப்ரிப்பேர் பண்ணி வராம பேசும்போது ஆவியானவர் பேசுகிறதுக்கு அனுமதி இருக்கும் பொழுது கர்த்தர் அப்படி அழகாய் நேர்த்தியாய் நமக்கு தேவையானதை பேசி முடிக்கிறார். ஆமென். 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 பாருங்க, சொல்லுகிறார், சிலரெல்லாம்
ஆண்டவரே, வாய்ப்புகள் போய்விட்டதே என்று நினைக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைக்கும் இன்றைக்கு சொல்றார், அனுமதிக்கப்பட்டதே அன்றி ஒன்றும் வாழ்க்கையில வரவில்லை. அனுமதிக்கப்பட்டது பரத்திலிருந்து. அதுதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி. நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்வதும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வதும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கோழி மிதித்து குஞ்சு சாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அடித்து, இல்லைன்றால் ஆண்டவர் அனுமதித்து அவர்கள் அழிக்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இங்க பார்க்கும் பொழுது நான் யோசித்தேன், மோசேக்கு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி முடித்தார், பயங்கரமான காரியங்களை. அவன் சொல்லி செய்யும் போதெல்லாம் அந்த ரெஃபிடேமில் ஆண்டவர் கொஞ்சம் மாற்றி இருக்கிறார். அந்த மாற்றத்திலேயே, அந்த ஃப்ளோலே நான் போய்விடுகிறேன். அதனால எனக்கு தயவா என்னோட கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டுமாறு சொல்லி ஜெபிக்கிறேன். நான் எக்ஸோடஸ், அதாவது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 27-30 யோசுவாவு தான் நினைத்தேன். ஆனாலும் கர்த்தர் கொஞ்சம் மோசையை பார்த்துவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடித்து விடுவேன். ஆனாலும் யோசுவா இந்த எக்ஸோடஸ்ல ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாமா? யார் அதை எடுத்திருந்தால் நீங்கள் வாசிக்கலாம். நான்காம் அதிகாரம் 20. கர்த்தர் ஆரோனை நோக்கி, வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை. பல நாட்கள் மோசேயும் ஆரோனும் சந்திக்கவில்லை. ஆரோன் எப்படி இருப்பான் என்று மோசேக்கு தெரியாது. சகோதரன் தான், ஆனாலும் அவனுக்கு தெரியாது. 40 வருஷங்கள் ஆகிவிட்டது, பல வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனால் ஆண்டவர் அவனோடு என்கவுண்டர் பண்ண பொழுது, ஆண்டவர் அவனோடு பேசின போது, அவன் நிறைய முறையை சொன்னான், வேண்டாம் ஆண்டவரே, நான் திக்குவாய். திக்குவாய் அப்படி என்று சொன்னால் அவன் நிஜமாகவே திக்கவில்லை. ஆக்சுவலி என்னவென்று சொன்னால், அவன் அந்த பார்வோனுடைய அந்த லாங்குவேஜை மறந்து போனான், அந்த பாஷையை மறந்து போனான். இங்க வந்து எத்ரோவோடு இருந்த பொழுது அவனுக்கு அந்த பாஷை மறந்து போகுது. இப்ப பாருங்க, பல பல தேசங்கள்ல இருக்கிறோம். சில பேர் வேற தேசங்களுக்கு போனா தங்களுடைய தாய்மொழியே மறந்து போகிறது போல அவன் மறந்து போயிருந்தான். பார்வோனிடத்துல போய் நான் பேச முடியாது ஆண்டவரே, நான் திக்கினால் நல்லா இருக்காது, எனக்கு நான் ஐ எம் நாட் எலக்வென்ட் அப்படி என்று சொல்லி கொண்டிருந்தான். அது ஒரு காரியமாக சொல்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் அவன் ஏதெல்லாம் சொல்லி அவன் அந்த அந்த அழைப்பை அவன் மாற்றி வைக்க பார்த்தான், ஒத்து வைக்க பார்த்தான். இன்றைக்கு ஒரு காரியம் நான் சொல்லட்டும். கர்த்தர் சில காரியங்களை உன்னிடத்துல சொல்லும் பொழுது, கர்த்தர் செய்ய சொல்லும் பொழுது, அதை ஒத்தி வைக்காத, அதை தள்ளி வைக்காத, அதை விட்டு தூரம் போகாத. அதுதான் உன்னுடைய டெஸ்டினி, அதுதான் உன் பேரை பிரகாசிப்பிக்க செய்யும். அது சின்ன ஒரு வார்த்தையா இருக்கலாம், யார் மூலமாகவோ கர்த்தர் உன்னை உணர்த்தி இருக்கலாம், யாரு ஏதோ ஒரு பிரசங்கத்தின் நிமித்தமாகவோ, ஒரு ஊழியக்காரரோ, இல்லை என்றால் உனக்கே கூட கர்த்தர் பேசியிருக்கலாம். அதை தள்ளி போடாதே. தள்ளி போடாத மகனே, தள்ளி போடாத மகளே, அதுல தான் உன் டெஸ்டினி இருக்கிறது. ஒருவேளை நம்ம யோசனையில, நம்மளுடைய எண்ணத்துல, மோசோட எண்ணத்துல என்ன தெரியுமா? நான் பலவீனமானவன், என்னால் இது செய்ய முடியாது, இது பலத்த காரியம், அங்கிருந்து நான் தப்பி ஓடி வந்திருக்கிறேன், மறுபடியும் அதே இடத்துக்கு என்னை அனுப்புகிறார். ப்ராஃபிட்டிக்கலா நான் யாருக்கும் சொல்றேன், நீ தப்பி வந்த இடமா இருக்கலாம், நீ அங்கிருந்து வந்துவிட்ட இடமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த இடத்துல உனக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மறுபடியும் அந்த இடத்திலேயே உன்னை கொண்டு போய் அதே இடத்துல வல்லமையான மோசேயுடைய காரியங்களை எப்படி செய்தாரோ அந்த ஜனத்துக்காக கர்த்தர் உன்னை நிறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஜனத்துக்காக தேவன் மறுபடியும் உன்னை அழைத்திருக்கிறார். Thank you Holy Spirit. யாருக்கோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. அந்த ஜனத்துக்காக தான் நீ வேண்டாம் என்று வந்து விட்டாய், நீ வேண்டாம் என்று சோர்ந்து போய், வேண்டாம் என்று இது முடியாது என்று நினைக்கிறாய். ஆனால் ஆண்டவர் மோசேயோடு சொன்னது போல, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், நீ மறுபடியும் you have been, அதுதான் உன்னுடைய டெஸ்டினி கனெக்டர். யார்? ஆரோன் தான் டெஸ்டினி கனெக்டர்ஸ். இந்த டெஸ்டினி என்ற சரியான வார்த்தைக்கு நமக்கு தமிழ்ல இல்ல, ஆனா நான் அதனால இங்கிலீஷ்ல சொல்றேன், எல்லாருக்கும் நமக்கு தெரிந்ததுனால முடிவு என்று சொல்லலாம் ஒரு வார்த்தை. டெஸ்டினி கனெக்டர் யாரு? இந்த ஆரோன். மோசேயோடு பேசுவது மாத்திரமல்ல, ஆரோனையும் இணைப்பார் என்று ஆண்டவர் சொல்ற வார்த்தை. நீ
கேட்டதினால, நீ செவி கொடுத்ததினால, நீ தள்ளி போட்டாலும் மறுபடியும் அதை ஏற்றுக்கொண்டதினால, இந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டதினால, கர்த்தர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஆரோனியோடும் பேசிவிட்டேன். சொல்லுங்க, ஆரோனோடும் பேசிவிட்டேன். ஆரோனோடும் this destiny connectors are coming our way. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2025ல அநேக டெஸ்டினி ஆரோன் இல்லைன்னா இவன் பேச முடியாது. இவனுக்கு பேச முடியல. இவன் அதெல்லாம் மறந்து போனான். எல்லாம் மறந்து போன விஷயங்கள். அதற்கு சரியான ஒரு ஆள் என்றால் ஆரோன் தான். பாருங்க, 27ல சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு, சடனா இத்தனை நாள் மோசே என்ற பேரே இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மோசே என்ற பேர் அவர்கள் மனதில் இருந்து மறைந்து போயிற்று, மறந்து போனார்கள். ஆனால் நான் யோசிக்கிறேன், யோசேபாத் யாரு? மோசேயுடைய தாய். அடிக்கடி நினைத்திருப்பாள், அடிக்கடி சொல்லி இருப்பாள், அடிக்கடி பேசி இருப்பாள். அதனால ஆரோனுக்கு மோசேயோட பேர் நினைவில் இருந்திருக்கும். இன்னைக்கு யாரோ ஆண்டவர் சொல்றாரு, சில பேரோட பேர் மறக்காத, அடிக்கடி சொல்லு. அவர்களை ஜெபத்திலே கொண்டு வா. அவர்களோடு நான் சந்திப்பேன், அவர்களை நான் பேசுவேன், அவர்களை நான் ஆயத்தப்படுத்துவேன். அவர்களை நீ என் சமூகத்துக்கு நேரா அந்த பேரை உச்சரிங்க. இன்னைக்கு எங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, சில பேர்கள் விட்டு உறவுகள் தூரம் போயிருக்கிறது, சில உறவுகள் தூரமாய் போய்விட்டது, மறக்கப்பட்டு போயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த பேரை இன்றைக்கு நினைவுபடுத்துகிற வேளையில நீ நினைவுபடுத்திக்கோ. அந்த பேரை நீ இப்படி நினைவுபடுத்திக்கோ. The Lord is speaking to somebody. I can see in my spirit. ஆவியானவர் சில பேருக்கு சொல்லுகிறார், அந்த பேரை இப்பொழுது சொல்லு. பாருங்க, சட்டன்னா ஆண்டவர் வந்து பேசும்போது, யார் மோசே ஆண்டவரே, அவன் எப்போ போயிட்டானே என்று அவனுக்கு அது திடுக்கிடவில்லை. ஏன் தெரியுமா? அடிக்கடி அந்த பேர் பேசப்பட்டது. அடிக்கடி அவன் மோசே ஓடிவிட்டாலும், தூரமா போய்விட்டாலும், 40 வருஷங்கள் ஆயிருந்தாலும் இன்னும் அவர்கள் வீட்டிலே மோசேவுடைய பேர் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், தூரம் போன சில பேருக்காக, நம்மளை விட்டு போன சில பேருக்காக அவருடைய பேர்கள் மறுபடியும் உன் பலிபீடத்தில் நீ கொண்டு வா, மறுபடியும் கொண்டு வா. Because I'm going to touch them, because I'm going to connect you. விட்டு போன உறவுகளை கர்த்தர் போல யாரும் ஓட்ட வைக்க முடியாதுங்க. கர்த்தர் ஒட்ட வைக்கிற சீசன் இது, மறுபடியும் சேர்க்கிற சீசன் இது. பல வருஷங்கள் ஆயிற்று, ரொம்ப தூரம் போயிட்டாங்களே என்று கர்த்தருக்கு அது நிசாரமான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், again I will bring it. எல்லாரும் என்னோடு கூட சொல்லலாமா? நான் உச்சரிக்கிறேன் ஆண்டவரே, I'm pronouncing. நான் மறந்து போல ஆண்டவரே, மறுபடியும் கர்த்தர் எனக்கு ரிமைண்ட் பண்ணி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. You are reminding me Lord, you are reminding me Lord, you are reminding me. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, out of sight out of mind. சில பேர் ரொம்ப நாள் பார்க்கலன்னா நமக்கு என்ன ஆயிடும்? அவங்கள மறந்து போவோம். This is human tendency இல்லையா? ரொம்ப நாள் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், out of sight out of mind. ஆனா நான் இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, bring it to your mind, I'll bring it to your sight. நீ மைண்ட்ல கொண்டு வா, நான் சைட்ல கொண்டு வரேன். ஹல்லேலூயா. நீ மைண்ட்ல கொண்டு வா. பாருங்க, இத சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? இதுக்கு காத்திருக்கிறவன் போல, ஏனென்றால் அப்பொழுது எப்பெல்லாம் உச்சரித்து கொண்டே இருந்தான். நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க சில பேருக்காக தவித்து கொண்டிருக்கிறீங்க, சில பேருக்காக வாஞ்சியோடு காத்திருக்கிறீங்க, சில பேருக்காக உங்கள் இருதயம் துடித்து கொண்டிருக்கிறது. அப்பா, இந்த உறவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த உறவை மறுபடியும் கட்டுங்க ஆண்டவரே, இந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படணும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உனக்கு ஆவியானவர் சொல்றார், சடுதியாய் இது நடக்கும், சடுதியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த வருஷத்துல இது நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அப்போ என்ன நடந்தது பாருங்க, இத்தனை நாள் அவர்கள் பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். ஐயோ, பைபிள் எங்க இருக்குதுன்னு கேட்க வேண்டாம், இது ஆவியானவர் உணர்த்துகிற சில விஷயங்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அடிக்கடி மோசேயுடைய நினைவு வரும்போதெல்லாம் அவர்களுக்கு துக்கமா இருந்திருக்கும். ஐயோ, எங்க இருக்கிறானோ தெரியல, என் பிள்ளை எவ்வளவு தூரமா இருக்கிறான்னு தெரியலையே, என் பிள்ளை என்ன செய்யறான்னு தெரியலையே, பல வருஷங்கள் ஆகிவிட்டதே என்று அவள் அங்கலாய்த்திருக்க கூடும். இந்த சகோதரன் அதை அப்பொழுது எப்பொழுதெல்லாம் கேட்டிருக்க கூட்டும். அப்போ என்ன நடந்தது பாருங்க, 28ல. அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட
சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். ஆமென். அப்பொழுது மோசே அதுக்குள்ள கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பார்த்து விட்டார்கள், சந்தித்து விட்டார்கள். சந்தித்த உடனே மோசே என்ன செய்தானா? டிரான்ஸ்ஃபர் பண்ணான். மோசே அவனுக்கு சொல்லப்பட்டதை, அவன் காத்திருந்த விஷயங்களை ஆரோனுக்கு சொல்லப்பட்டது. எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், ஆரோனுக்கு ஆண்டவர் ஒன்றும் சொல்லல, ஆனா மோசே வைத்து சொல்ல வைத்தார். சில நேரங்களில் நமக்கு சில பேரை வைத்திருப்பாருங்க, அவர்கள் மூலமா கர்த்தர் நம்மளுக்கு நம்ம செய்ய வேண்டியதை சொல்லி முடிப்பார். ஆமென். செய்து முடிப்பார், சொல்லி முடிப்பார். பாருங்க, அந்த நேரத்துல ஆரோனுக்கு இருந்த ஒரே ஒரு கட்டளை அவ்வளவுதான், நீ போய் மோசேயை சந்தி. இவ்வளவு நாள் நீ ஜெபித்த, இவ்வளவு நாள் காத்திருந்த, இவ்வளவு நாள் கண்ணீர் பெய்த, இப்பொழுது சந்திக்கிற காலம். ஆமென். சொல்லலாமா? இப்பொழுது சந்திக்கிற காலம், சந்திக்கிற காலம், நம்ம டெஸ்டினியை முடிக்கிற காலம், நம்ம டெஸ்டினியை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற காரியங்களை முடிக்கிற காரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இங்க நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். எப்படி பாருங்க, மோசே ஒண்டியா திரும்பி போயிருந்தா அது நடந்திருக்காது. ஆனால் ஆரோன் வந்த பொழுது he was able to convey அதை சரியாக. ஏனென்றால் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு இது ரேமாவாய் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆரோனை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு பாப்புலரான ஃபிகரா இவனை வைத்திருந்ததுனால தான் மோசே இவன் கொண்டு போன உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள்? ஒரே நிமிஷத்துல அவனால கூட்ட முடிந்தது. நான் சொல்றேன், நம்முடைய ஊழியத்துல கூட்டுகிறவர்களை சில பேரை கர்த்தர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கென்று சில பேர், மோசே போய் ஜனங்களை கூட்ட முடியாது, மோசே போய் ஜனங்களை திரட்ட முடியாது, மோசே போய் இந்த காரியங்களை செய்ய முடியாது. ஏற்கனவே அங்க இருந்த ஆரோன் தான் அதை செய்ய முடியும். ஏற்கனவே ஆரோன் எனக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான் என்று எத்தனை பேர் சொல்ல போறோம்? ஏற்கனவே ஆரோன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். ஏற்கனவே ஆரோன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். அங்கே இருக்கிற ஆரோன், அந்த இடத்துல எழுப்பினாரோ, அங்கே ரொம்ப நாளாய் அந்த எகிப்திலேயே தங்கிவிட்ட சில பேரை ஏன் ஆண்டவர் அங்கே வைக்கிறார்? ஏன் ஆண்டவர் சில பேரை பிரித்து வைக்கிறார்? ஏன் சில காலங்களில் அவர்கள் ஒரு சீசனுக்கு அவர் அங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, இதற்காகத்தான் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இதற்குத்தான் அந்த பிரிவு, இதற்குத்தான் அந்த டிலே. கேக்குறீங்களா? இதுக்குத்தான் அந்த டிலே. என்னோடு கூட சொல்லலாமா? இதுக்குத்தான் ஆண்டவரே அந்த டிலே, இதுக்குத்தான் ஆண்டவரே அந்த காரியம். டிலே இனி சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. மோசே அவன் பாட்டுக்கு ஆயிட்டான். ஆனா இங்க ஆரோனை கர்த்தர் என்ன பண்ணார்? வெறும் ஆரோன் ஆண்டவர் பேசின உடனே செவி சாய்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை ரொம்ப நாளாய் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தார். மோசே வருவான், அவனை நான் எப்படியும் சமாளிச்சு கொண்டு வந்துருவேன். ஆனால் ஆரோன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆரோன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆரோனோடு தேவன் இருந்தார். மோசேயோடு மாத்திரம் இல்லைங்க, யோசுவாவோடு மாத்திரம் இல்லைங்க, ஆரோனோடு தேவன் இருந்தார். அந்த சீசன்ல ஆரோன் மிகவும் இம்பார்ட்டன்ட் ஆனவன். ஒரு சீசன்ல ஒருத்தர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இந்த வருஷத்துல ஒவ்வொரு சீசன்லயும் கர்த்தர் ஒவ்வொருத்தர்களை இம்பார்ட்டன்ட் ஆனவர்களை நம்முடைய ஊழியங்களிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொண்டு வருகிறார். They are called destiny connectors. ஆமென். இவன் மோசேயும் ஜனங்களையும் கனெக்ட் பண்ணும்படியாக ஆரோனை தேவன் ஊழியத்திலே கொண்டு வந்தார். அதற்கு முன்பாக அவனை ப்ரிப்பேர் பண்ணார். என்ன ஆச்சரியமான வசனம் பாருங்க, என்ன நடந்ததா? கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். அந்த அடையாளங்களையும் செய்தான். அது வரைக்கும் அடையாளங்கள் எல்லாம் இல்லை மோசேக்கு. ஒரு அடையாளம் அவனுக்கு இல்லை. There was nothing. He was just a normal person. ஆடுகளை மேய்த்து எல்லாம் மறந்து, ஊழியத்தை மறந்து, அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் மறந்து உட்கார்ந்திருந்தான். தட்டி எழுப்பினார், ஆரோனோடு இணைத்தார். எனக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ மறந்து வைத்து விட்டதை எடுத்துக்கோ. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா?
படைந்த உன் கோலை எடு இன்னைக்கு, மறுபடியும் எடு. இந்த கோலுக்கு வேற வேலை இருக்கு. இந்த கோலுக்கு என்ன இருக்கு சொல்லுவோமா? இந்த கோலுக்கு வேற வேலை இருக்கு. சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கும்படியாக அந்த கோல் சாதாரணமாக அவன் வைத்திருந்த கோல் தான். ஏனென்றால் இந்த ஒரு பிரசங்கத்திலே எல்லாம் சொல்லிவிட முடியாது. ஆண்டவர் நிறைய ப்ராஃபிட்டிக்கல் வேர்டை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதை அப்படியாக எப்படி வருகிறதோ அப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சாயங்கால வேளையில. தேங்க்யூ லார்ட். பாருங்க, என்ன செய்தான்? அடையாளங்களை செய்தான். என்ன அடையாளங்களை செய்தான் என்று நாம் பிறகு பார்க்கலாம். ஜனங்கள் 31 நாம் ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார். ஆமென், ஆமென். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இந்த அடையாளங்களும் இந்த அழைப்பும் எல்லாம் இருந்து ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அது விருதாவாய் போயிருக்கும். ஆனால் அடையாளங்கள் ஒரு ஊழியத்திலோ ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலோ நடக்கும் பொழுது ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். இன்றைக்கு நான் ப்ராஃபிட்டிக்கலா சொல்றேன், இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அடையாளங்கள் உண்டாகும். இந்த அடையாளத்தோடு கர்த்தர் அந்த அடையாளங்களை பார்த்தால், அந்த அடையாளங்களை பார்க்கும் போது அவர்களால சும்மா இருக்க முடியாதுங்க. அதை விசுவாசித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அது பலத்த அடையாளங்கள், ஒருவரும் இதுவரைக்கும் செய்யக்கூடாத அடையாளங்கள். அடையாளத்தோடு கர்த்தர் நம்மளை அனுப்புகிறார். பெற்றுக்கோங்க இன்னைக்கு, என்னை கர்த்தர் அனுப்பினாலும் அடையாளத்தோடு அனுப்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சீசன்ல அடையாளம் இல்லாமல் உன்னை அழைப்பில்லை, அடையாளம் இல்லாமல் அழைப்பில்லை, என்னை அடையாளத்தோடு அனுப்பி இருக்கிறார். தைரியமாக எத்தனை பெரிய கூட்டம் வந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாமானியமானவர்கள் அல்ல, முறுமுறுக்கிறவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், பயங்கர பொல்லாப்பு நிறைந்தவர்கள். அதனால்தான் இந்த சிறையிருப்பிலே போய்விட்டார்கள் இவர்கள். இப்படிப்பட்டவர்களை மத்தியில போக வேண்டும் என்றால் அடையாளம் தேவை. அது கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ சந்திக்கிற ஜனங்கள், நீ சந்திக்க போற எல்லா பிரச்சனைகளும், அது வணங்கா கழுத்துள்ளவர்களாயிருந்தாலும் சரி, அது பொல்லாத ஜனங்களாயிருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரே ஒரு அடையாளத்தை கொண்டு அவர்களை விசுவாசிக்க செய்ய போகிற நாட்கள் இது. விசுவாசிப்பார்கள். கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். பல காரியங்கள் தேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, சுவிசேஷத்துக்கு விரோதமாக பல காரியங்கள் எதிர்ப்பாய் இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய அடையாளத்தை கவனி, என்னுடைய அடையாளத்தை கவனி. இந்த அடையாளத்தை பார்ப்பவர்கள் அவர்கள் வாய் அடைந்து போவார்கள், அவர்கள் வாய் அடைக்கப்பட்டு போகும். அவர்கள் என்ன செய்தார்களாம்? விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார். எத்தனை சந்திப்புகள் இங்கே பார்க்கிறோம். மோசேயோட சந்திப்பு, ஆரோனோடு சந்திப்பு, இப்பொழுது ஜனங்களோடு சந்திப்பு. இந்த 3 சந்திப்புகளும் இந்த வருஷத்துல கர்த்தர் நம்முடைய ஊழியங்களிலும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து முடிக்கிற காலங்களா இருக்கிறது. 3 சந்திப்புகள் மிகவும் முக்கியமான சந்திப்புகள். ஆமென். அதற்கு பிறகுதான் பார்வோனை சந்தித்தார்கள். முதல்ல யாரை சந்திக்கணும்? there is a stages. நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குது? ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது அந்த ஸ்டேஜ்ல செய்யக்கூடாது, அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது இந்த ஸ்டேஜ்ல மாறி செய்யக்கூடாது. அதனால தான் அடிக்கடி நான் சொல்வதுண்டு, கர்த்தருக்கு சில பேர் கர்த்தரை விட வேகமா ஓட நினைப்பார்கள், அதை விட முந்திக்கொள்ள நினைப்பார்கள். ஆனா நான் எப்பொழுதுமே என்னையே நான் சொல்லிக் கொள்வது, நம்ம எல்லாரும் சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே நான் முந்திக் கொள்ள மாட்டேன், நீங்க முந்திக் கொள்ளுங்க, நீங்க முந்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்போ அவர் முந்திக் கொண்டார். 3 சந்திப்புகளும் நேர்த்தியாய் முடிந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 5:1 சொல்லப்படுகிறது. 5:1 பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இது பார்வோனை சந்திக்கிற காலம், இது பார்வோனை சந்திக்கிற காலம், நேருக்கு நேர் பார்வோனை சந்திக்கிற
காரணம் ஏனென்றால் ஜனங்கள் எல்லாரும் இழுக்கப்பட்டு விட்டார்கள். இனி ஒரு காரியம், பார்வோனை சந்திக்க கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலரை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Thank you Holy Spirit. பார்வோனுடைய ஆவிகளை கட்டுகிற வல்லமை. இத்தனை நாட்கள் சின்ன சின்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தான். இந்த நாட்கள் மோசே அவனுடைய அடையாளமே தெரியாமல் போய் இருக்கும். அடையாளமே தெரியாத காரியங்கள் செய்து கொண்டிருந்தான். பரவாயில்ல, ஐயோ இதெல்லாம் அடையாளம் தெரியல, இன்னும் வெளியில வரல. பார்வோனை சந்திக்கும் போது வெளியில வரும். பார்வோனை சந்திக்கும் போது சில பேர் அதுக்கு தான் நான் இன்னைக்கு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல விட்டுட கூடாது, செகண்ட் ஸ்டேஜ்ல விட்டுட கூடாது, தேர்ட் ஸ்டேஜ்ல விட்டுட கூடாது. இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் தான் பெரிய ஸ்டேஜ். ஹல்லேலூயா. அந்த ஸ்டேஜ் தான் முழுமையான ஸ்டேஜ். அதுதான் முழுமையாய் கர்த்தர் செயல்படுகிற ஸ்டேஜ். ஹல்லேலூயா. நாம் இங்க இருக்கிற ஒருத்தரும் அடையாளம் தெரியாத சில காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய். யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ரொம்ப நாளா யாரும் உங்களை ரெகக்னைஸ் பண்ணவில்லை, இதுவரைக்கும் ரெகக்னிஷனே கிடைக்காமல் பல காரியங்களுக்குள்ளே நீ போய் கொண்டிருக்கிற. ரெகக்னிஷனே இல்லை, அடையாளம் தெரியாத சில காரியங்கள், ஆனா ஆழமான காரியங்கள். என்னோட கடைசி ஆமென் சொல்வீங்களா? ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என்னை பார்த்து, நீ அடையாளம் தெரியாமல் சில காரியங்களை செய்து கொண்டிருந்தாய் என் மகளே, மகனே. அதை அடையாளம் யாருக்கும் தெரியவில்லை, அதை அடையாளம் யாரும் கண்டு கொள்ளவில்லை. அது உனக்கு ஒரு நேரம் சோர்வா இருந்தாலும் நீ அதை விட்டு விடாமல், அந்த அடையாளம் இல்லாமல் போனாலும் தேவனுடைய அழைப்புக்காக நின்று கொண்டிருந்த. இப்பொழுது வந்திருக்கிற காலம் பார்வோனை சந்திக்கிற காலம். யாரும் பார்வோனை சந்தித்து விட முடியாது. அதிலும் இந்த யூதர்கள் அற்பமானவர்கள், அவர்கள் அடிமையானவர்கள். பார்வோனை சந்திப்பது கூடாத காரியம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? ஒரு காலத்தை வைத்தார். இது பார்வோனை சந்திக்கிற காலம். என்னோடு கூட நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே இது பார்வோனை சந்திக்கிற காலம். This is the time to meet with the Pharaoh. பார்வோனுக்கு அவன் என்ன பேசினாலும் இவன் நிமித்தமாக பார்வோன் அசைக்கப்பட்டான். தேசமே அசைக்கப்பட்டது. இது ஸ்டார்ட். பார்வோனுக்கு வீழ்ச்சி ஸ்டார்ட். எத்தனை பேர் சொல்றீங்க? மோசேயும் ஆரோனும் சந்தித்த பொழுது பார்வோனுடைய வீழ்ச்சி, பார்வோன் கட்டப்பட்டு விலகி போகிற நாட்களுக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லிடுங்க. நிச்சயமாகவே சொல்றேன், இந்த பிரசங்கம் எனக்கும் ஆசீர்வாதமாய் தேவன் தந்திருக்கிறார். எனக்கும் ஊழியத்திலே தேவன் இது வல்லமையாய் தேவன் இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நம் மத்தியிலே தேவ ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்ரோவோட இருந்த, ஓடி போன நிலைமையில இருந்த, தனிமைப்பட்ட நிலைமையில இருந்த, யாரும் இல்லாத நிலைமையில இருந்த, காணப்படாமல் போய்விட்டான் என்று உனக்கு பட்டம் கட்டி விட்டார்கள். ஓடி போனவன் என்று பட்டம் கட்டி விட்டார்கள். பட்டங்கள் பாத்தீங்களா? உலகத்துல நிறைய பட்டம் கொடுப்பார்கள். நல்ல பட்டங்களும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல பட்டம்லாம் நல்ல ரொம்ப சீக்கிரம் வெளியில வராது. ஆனா பட்டம் கட்டுறதுல நம்ம ஆட்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? பார்வோனை சந்தித்த பிறகு பட்டங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரே பட்டம் தான், கர்த்தருடைய கோல், கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய நாமம் அந்த பார்வோனுடைய மாளிகையில ஒலித்தது. அன்றைக்கு கர்த்தர் என்று முதல் முறையாக பேசப்பட்டது எங்க? பார்வோனுடைய மாளிகையில. In the Pharaoh's courtroom the name of the Lord was lifted up. First time நான் யோசிக்கிறேன், first time இந்த எபிரேயர்களுடைய தேவன் முதல் முறையாக அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, ஆராதிக்கணும் என்று சொல்லுகிற வார்த்தை முதல் முறையாக பார்வோனுடைய செவிகளுக்குள்ளே போனது. இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறீர். நீங்களும் நானும் பார்க்க போறோம், நம்ம ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க போகிறோம். We are going to stand in the presence of the kings. பார்வோன் வசனம் இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். பார்வோனுடைய புயத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா? பார்வோனுடைய புயத்தை முறித்து போட்டார் என்று இருக்கிறது. God broke his arm. அப்போ பாருங்களேன், அவன் பல சாக்குகளை சொல்கிறான். நமக்கு இந்த சங்கதிகள் எல்லாம் தெரிந்ததுதான். பல காரியங்களை அடித்தார். என்ன பார்வோனுடைய பதில் கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா?
அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நினைப்பே அவனுக்கு இல்லை. இந்த ஜனங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், இந்த ஜனங்களை மீட்க வல்லவர் என்று அவனுக்கு அப்பொழுது தெரியாது. பார்வோனோடு சம்பாஷிக்க வேண்டும். இத்தனை நாள் இவர்கள் பார்வோனுடைய ப்ராஜெக்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். யாருடைய ப்ராஜெக்ட்? அந்த ராம்சேஸ் என்ற பட்டணம், அந்த செங்கலை அறுத்து அவர்கள் கட்டி கொண்டிருந்ததெல்லாம் யாருடைய ப்ராஜெக்ட்? பார்வோனுடைய ப்ராஜெக்ட். நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் எந்த பார்வோனுடைய ப்ராஜெக்டும் எந்த தேவ பிள்ளைகளும் செய்யாதபடிக்கு கர்த்தர் மாற்றி போட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோனுடைய ப்ராஜெக்ட் அழிக்கப்பட்டு போவதாக. இனி பார்வோனுடைய ப்ராஜெக்ட் இல்ல, பார்வோனை எதிர்த்து வீழ்த்து தள்ளுகிற ப்ராஜெக்டுக்குள்ள கர்த்தர் இந்த 5ஆம் அதிகாரத்துல நமக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறார். இத்தனை யாரோட ப்ராஜெக்ட்? சம்டைம்ஸ் இல்ல, இவர்கள் யாரோட ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள்? they were doing the projects of project என்றால் என்ன சொல்லலாம்? வேலைகள். யாரோட வேலை? பார்வோனுடைய வேலைகள். பார்வோன் சொன்னதுதான் வார்த்தை, பார்வோன் சொன்னதுதான் செய்ய வேண்டும், வேற வழி இல்ல. பார்வோனுடைய ப்ராஜெக்ட் தான் அவர்களுக்கு சாப்பாடு. பார்வோனுடைய ப்ராஜெக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு உயிர் வாழுது. ஆனால் கர்த்தர் அந்த பார்வோனையே சந்தித்தார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நம்ம பார்வோனுடைய ப்ராஜெக்டை செய்ய அழைக்கப்படவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தின் ப்ராஜெக்டை செய்யும்படியாக தேவன் ஜனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார், ஊழியர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார், மிஷனரிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஊழியத்திலிருந்து கர்த்தர் அனுப்புகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பார்வோனை சந்தித்து பேசின பொழுது இங்க வார்த்தை சொல்லுகிறது. இங்க நம்ம இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். ஆறாம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்தில் இருந்து துரத்தி விடுவான் என்றார். பலத்த, என்னோட சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தெரியுமா? இது எப்படிப்பட்ட சீசன் தெரியுமா? பார்வோனை எதிர்க்கிற அந்த தைரியம் வந்து விட்டால் போதும், நம் முழங்கால் மடங்கி விட்டால் போதும், வார்த்தையினால நாம் பேச ஆரம்பித்தால் போதும். இங்க ஆண்டவர் சொல்றார், என் பலத்த கை இங்கே வருகிறது. இந்த பலத்த கை இருக்கிறவர் பார்க்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான், அசைய மாட்டான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மோசேக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவில்லை. ஆனால் அப்பொழுது வந்தது ஒரு வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா இல்லைன்னா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, பார்வோனுக்கு கர்த்தர் செய்வதை நான் காண்பேன். என் குடும்பத்தை பிடித்து வைத்த பார்வோன், என்னை அடிமைப்படுத்தின பார்வோன், என்னை சில தடைகளை கொண்டு வந்த பார்வோன், என் உறவுகளை தடுத்த பார்வோன், என் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்த பார்வோன், என்னை ஆராதிக்க தடுத்த பார்வோன், என்னை துதிக்க கூடாதபடிக்கு என்னை கட்டி வைத்த பார்வோன், அவனுடைய வேலைகளை என்னை கொண்டு செய்ய வைத்த பார்வோன், பலத்த கரத்தை காண்கிற நாட்கள் இது. பலத்த கர ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவரே பிரத்யட்சமாய் இப்போ சொல்றார் மோசே கிட்ட, மோசே மோசே. எனக்கு ஆண்டவர் எப்படி கூப்பிட்டு இருப்பான்னு அப்போ நான் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். என்னை அப்படிதான் கூப்பிட்டார். பிறகு எப்பொழுதாவது என் சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் அப்படிதான் என்னை கூப்பிட்டார், என் பேரை வைத்து தான் என்னை கூப்பிட்டார். தெளிவாக எனக்கு காதுகளை விழுந்த ஒரு விஷயம். அதுதான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவனையும் சொல்றாரு, மோசே பாருங்க, இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்தில் இருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால். நான் யெகோவா முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார்.
சொல்றாரு, மோசே மோசே நான் யார் என்று இன்னும் நீ ருசிக்கணும். மோசே நீ இன்னும் என்ன பார்க்கணும். நான் யார் என்று நீ கிட்ட வந்து பாரு. நான் யார் என்று தெரிந்தால் நீ இந்த பார்வோனுக்கு பயப்பட மாட்ட. ஆமென். பார்வோன் உன்னை ஒரு பொழுதும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் பார்வோனை ஊதி போட வல்லவர். சொல்லுங்களேன், பார்வோனை ஊதி போட வல்லவர். நான் ஆராதிக்கிறவர் பார்வோனை முறியடிக்க வல்லவர். நான் துதிக்கிறவர் பார்வோனின் காரியங்களை வெறுமையாக்குகிற வல்லமை உள்ளவர். ஆமென். Thank you Holy Spirit. எந்த பார்வோன் இன்றைக்கு எழும்பி இருந்தாலும் ஊழியத்துக்கு விரோதமாக, இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, நான் யெகோவா, நான் நீர் யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா நிசி, அவரே ஜெயக்கொடியானவர். ஹல்லேலூயா. யெகோவா நிசி என்று சொல்லி, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, thank you Holy Spirit. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 6வது வசனம் சொல்கிறது, அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆமென். 6வது வசனமா? ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கின கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்திய சுமைகளை. ஆமென். வணங்கா கழுத்துள்ளவர்கள், தூரமாய் போன ஜனங்களுக்கு நீ மோசேயும் ஆரோனும் போய் நிற்கும் பொழுது, மோசேயும் ஆரோனும் தைரியமாய் வார்த்தைகளை பிரசங்கித்த பொழுது, கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையான வார்த்தையை கொடுக்கிறார். இன்றைக்கு உன் நிமித்தமாக, மோசே உன் நிமித்தமாக, ஆரோனே உன் நிமித்தமாக கர்த்தர் சொல்கிற இந்த 6வது வார்த்தை நாம் தீர்க்கதரிசனமாய் பெற்றுக்கொள்ளலாம். ஆதலால், எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இந்த ஊழியத்தை குறித்து அறிவார்கள், உன்னுடைய அழைப்பை குறித்து அறிவார்கள். நீ பட்ட எல்லா பிரயாசத்திற்கும் பலன் உண்டு, அது வீண் போகாது. எல்லா பிரயாசத்திற்கும் பலன் உண்டு. அந்த பலன் தான் இந்த வார்த்தை. வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை ஜெயத்தோடு நம்ம முன்னே போவோம். இந்த வருஷம் நமக்கு ஜெயத்தின் வருஷம். அறிக்கை செய்யலாமா? பார்வோனுடைய ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு விடுதலை. ஆமென். பார்வோனுடைய ப்ராஜெக்ட்ல இருக்கிறவர்களை மீட்டுக் கொள்கிற வேலை இந்த வருஷம். ஒப்பு கொடுக்கும் கர்த்தர் இங்கே என்னை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நம்ம கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, பார்வோனுடைய ப்ராஜெக்ட்ல இருக்கிறவர்களை, பார்வோனுக்கு அடிமையா இருக்கிறவர்களை விடுவிக்கிற ஆண்டவரே அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில அந்த அபிஷேகத்துல ஆண்டவரே அவர்களை விடுவித்து, ஆண்டவரே உம்முடைய பலத்த புயத்தை கொண்டு அவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதா ஆண்டவரே இன்றைக்கு என்னை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, நான் மோசேவாக நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ஆரோனாய் நிற்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின்